Laplace transform of t square cos at. இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ட்ரிக்கியான ப்ராப்ளம். வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் இங்கே வந்து டி ஸ்கொயர் காஸ் ஏட்டி இருக்குது, ஓகேவா? ஸோ லேப்லஸில் டி பவர் 1 அப்படின்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டி ஸ்கொயர்னால் இங்கே பாருங்கள் -1 ஹோல் பவர் என்கிற ஃபார்முலாவில் இது ஸ்கொயருங்கிறனால -1 ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ -1 ஹோல் பவர் ஸ்கொயர். இது எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இங்கே டி ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லேப்லஸ் ஆஃப் காஸ் ஏட்டி. ஏன்னா டி ஸ்கொயர் கூட காஸ் ஏட்டி தான் மல்டிபிளில் இருக்குது. அப்போ இதனுடைய லேப்லஸ் கண்டுபிடிச்சி அந்த வர்ற ரிசல்ட்டை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், லேப்லஸ் ஆஃப் காஸ் ஏட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஓகேவா? இது -1 ஹோல் ஸ்கொயருங்கிறனால வில் கெட் எ பாசிட்டிவ் 1, ஓகேவா? +1, அதனால் அப்படி விட்டுருங்க. இப்போது இதை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இது எனக்கு u பை வி ஃபார்மெட்டில் இருக்குது, ஓகேவா? u பை வின்னா இங்கே பாருங்கள், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா u பை வி, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u பை வி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் டினாமினேட்டரில் வி ஸ்கொயர் வச்சுட்டு நியூமரேட்டரில் வந்து வி இன்டு யூ டேஸ் கண்டுபிடிக்கணும், -u இன்டு வி டேஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே இதுதான் என்னுடைய u, இது என்னுடைய v. ஸோ முதல்ல வி ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு மேலே வியை அப்படியே வச்சுட்டு, இங்கே பாருங்கள், வியை அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல யூங்கிறது எஸ்ஸை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும், ஓகேவா? மைனஸ் யூவை அப்படியே வச்சுட்டு, அதாவது எஸ்ஸை அப்படியே வச்சுட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து 2s கிடைக்கும். ஏ ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். இப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், -2s ஸ்கொயர் 0 வரும், ஃபாலோடு பை -0 வரும், ஓகேவா? அப்போ -2s ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நியூமரேட்டரில் இந்த எஸ் ஸ்கொயர் -2s ஸ்கொயர் வந்து என்ன, -s ஸ்கொயராக மாறிடும். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது, -2s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து -s ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் -s ஸ்கொயர். டினாமினேட்டரில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்தது இதே வேல்யூவை நான் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது மறுபடியும் u பை வி ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த டினாமினேட்டரை மேலே கொண்டு வந்துட்டேன்னா இது எப்படி மாறிடுது பாருங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டினாமினேட்டரில் இருக்க எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை வந்து அப்படியே நியூமரேட்டருக்கு தூக்கிடுறேன். மேலே கொண்டு வரும்போது இந்த +2ங்கிறது இங்கே வந்து -2ஆக மாறிடுது. ஸோ தேட் இதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஃபார்மெட்டுக்கு மாற்றுறேன். இங்கே பாருங்கள், டி பை டிஎஸ் ஆஃப் யூவின்னா முதல்ல யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரேன். அது எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும், ஓகேவா? ரைட், இப்போ யூவி ஃபார்மெட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், முதல்ல யூவை வச்சுக்கணும். ஸோ இங்கே யூங்கிறது என்ன, யூங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர். அப்போ யூவை நான் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஓகே, ஓகே, ஹோல் பவர் -2 இருக்குது. ஓகே, யூ அப்படியே வச்சிடுறேன். அடுத்தது வி வந்து ஆக்சுவலாக என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் -2. நான் ஜஸ்ட் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஹோல் பவர் -2. அப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு n இன்டு எக்ஸ் பவர் n-1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல n வந்து -2 இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். -2 -1 போட்டிங்கன்னா -3 வரும், ஓகேவா? இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உள்ள இந்த ஆக்சுவலாக இப்போ எக்ஸ் பவர் n ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் -2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ தான் இந்த கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகும், இந்த எஸ் ஸ்கொயர் வந்து 2s மாறும், ஓகேவா? அப்போது இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா யூவை வச்சுட்டு வி டேஸ் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ வியோட வேல்யூ அப்படியே வச்சுட்டு, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -2 அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அதை பண்ணால் 0 வரும்.
மைனஸ் எஸ் ஸ்கொயர் பண்ணால் 2s வரும். ஸோ மைனஸ் 2s போட்டாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் அப்படி எழுதியாச்சா? இப்போது இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த -2ஐயும் இந்த +2s மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டலாக -4s கிடைக்கும். இங்கே -2, இங்கே ஒரு 2s இருக்குது. ஸோ டோட்டலாக -4s கிடைக்கும். அதுக்கப்புறம் இது a ஸ்கொயர் + s ஸ்கொயர் ஹோல் பவர் -3. சரியா? இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? -2s இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்க. எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ -2s இருக்குது. உள்ளுக்குள்ளே a ஸ்கொயர் + s ஸ்கொயர் ஹோல் பவர் -2 இருக்குது. இப்போது இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காமன் ஃபேக்டரை வெளியில் எடுக்கிறேன். ஸோ காமன் ஃபேக்டர்னா இங்கே -2s a ஸ்கொயர் + s ஸ்கொயர் மைனஸ் ஹோல் பவர் -2 இருக்குது. இங்கே ஹோல் பவர் -3 இருக்குது. இங்கே காமனாக நான் எதை எடுக்கிறேன் பாருங்கள். -2s இந்த a ஸ்கொயர் + s ஸ்கொயர் ஹோல் பவர் -3 வந்து காமனாக எடுக்கிறேன். ஓகேவா? டிகிரி வந்து இங்கே ஹோல் பவர் -3 வந்து நான் காமனாக எடுக்கும்போது இங்கே என்னெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இங்கே -2, இங்கே -2s இருக்குது, இங்கே -4s இருக்குது. அப்போ -sம் -sம் கேன்சல் ஆச்சுன்னா 4/2 வரும். 4/2 வந்தால் ரிமைனிங் வந்து 2 இருக்கும். சரியா? அப்போ 2 × a ஸ்கொயர் - s ஸ்கொயர் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் + s ஸ்கொயர் ஹோல் பவர் -3 அப்படியே கேன்சல் ஆயிரும். இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிரும். இதில் இந்த -s கேன்சல் ஆச்சுன்னா 4/2 2 வரும். ஸோ 2 × a ஸ்கொயர் - s ஸ்கொயர் உள்ளே இருக்கும். சரியா? அது மாதிரி இங்கே பாருங்கள், -2s இங்கே ஒரு -2s இருக்குது, இங்கேயும் -2s இருக்குது. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? a ஸ்கொயர் + s ஸ்கொயர் ஹோல் பவர் -2 டிவைடட் பை a ஸ்கொயர் + s ஸ்கொயர் -3 வரும். இதுக்கு நான் இங்கே சிம்பிளிஃபைடாக ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு x பவர் -2 பை x பவர் -3. அப்படி இருந்தால் இந்த x பவர் -3 நம்ம வந்து இப்படி ரீரைட் பண்ணலாம். x பவர் -2 × x பவர் -1. அப்போது இந்த x பவர் -2 x பவர் -2 கேன்சல் ஆயிருமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? 1/x பவர் -1 இருக்கும். x பவர் -1 மேலே வந்தால் x பவர் +1 மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு x. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், a ஸ்கொயர் + s ஸ்கொயர் இதுதான் உங்களோட x. ஜஸ்ட் இது கூட இந்த இடத்துல அப்படியே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். a ஸ்கொயர் + s ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? வெளியில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2a ஸ்கொயர் - 2s ஸ்கொயர். ஓகேவா? 2a ஸ்கொயர் - 2s ஸ்கொயர். இங்கே இருக்கிற a ஸ்கொயர் அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? இப்போவும் வெளியில் இருக்கிறது அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே இந்த 2a ஸ்கொயரையும் a ஸ்கொயர் ஆட் பண்ணால் நமக்கு 3a ஸ்கொயர் கிடைக்கும். -2a ஸ்கொயர் + s ஸ்கொயர் வந்து -s ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? இந்த -2s அப்படியே வச்சுக்கோங்க. அது கூட இந்த 3a ஸ்கொயர் - s ஸ்கொயர் இதை நியூமரேட்டரில் வச்சுட்டு இந்த ஹோல் பவர் -3 டேர்ம் இருக்குல்ல, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா டினாமினேட்டரில் s ஸ்கொயர் + a ஸ்கொயர் ஹோல் கியூப் அப்படின்னு மாற்றி எழுதிடலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடித்தாதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.